டிஎம்டிவி செய்திகள். வணக்கம். இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண சபைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை நாளை ஆரம்பம். 2 நியதி சட்டங்கள் முதலமைச்சரினால் முன்வைப்பு. இனி விரிவான செய்திகள். வடமாகாண சபைக்கு முன்னால் வடமாகாண முதலமைச்சர், வடமாகாண அமைச்சர்கள், வடமாகாண சபை உறுப்பினர்கள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை செவ்வாய்க்கிழமை மாலை முன்னெடுத்தனர். ஜனநாயக படுகொலை, நீதிக்கு புறம்பான சகல ஆட்கடத்தல்கள், கொலைகள் மற்றும் கைதுகளுக்கு எதிராகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் கிழக்கு மாகாணத்துக்கென நடைபெறும் விசாரணைகளின் முதலாவது அமர்வு இம்மாதம் 20ஆம் தேதி ஆரம்பமாகிறது. மட்டக்களப்பில் ஆணைக்குழுவுக்கான விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளும் வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் செயல்பட்டதன் அடிப்படையில் 1000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைத்தன. வடமாகாண சபையின் நியதி சட்டங்களில் புதிதாக நிதி நியதி சட்டம், முத்திரை வரை கைமாற்றல் நியதி சட்டம் என்பன வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனால் செவ்வாய்க்கிழமை சபையில் முன்வைக்கப்பட்டது. வடமாகாண சபையின் மாதாந்த அமர்வு கைத்தடியில் அமைந்துள்ள வடமாகாண சபை கட்டிட தொகுதியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதன் போதே முதலமைச்சர் மேற்படி 2 நியதி சட்டங்களையும் சபையில் முன்வைத்தார். அத்துடன் ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட நியதி சட்டங்கள் தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர்கள் ஆட்சேபனைகளை தெரிவிக்காத நிலையில் குறித்த நியதி சட்டங்கள் அங்கீகரிக்கப்படுவதாக தவிசாளர் அறிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.